ஒரு கதவை ஒன்று காட்டினா அந்த பெண்மணி. இந்த கதவை எப்படி திறவுங்க பார்ப்போம்னு சொன்னால் என் மகன் திறந்து பார்த்தார். அது திறக்க முடியாமல் இருந்தது. என்னென்னு பார்த்தால் ஒரு வித்தியான ஒரு கதவாக அந்த கதவு அமைக்கப்பட்டிருந்தது. ஒரு மேஜிக் கதவு மாதிரி தான் அந்த கதவு. அதை தெரியாத ஆட்கள் யாருமே அந்த கதவை திறக்க முடியாது. இப்படியாக இந்த பள்ளிவாசலுக்குள்ளேயே பள்ளிக்கூடம், பேக்கரி, எண்ணெய் எடுக்கிற செக்கு வச்சிருக்கிற இடம் என்று சொல்லி நிறைய வேலைப்பாடுகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கு. இருந்த போதும் இது ஒரு மொனிமெண்டாக டூரிஸ்ட் வந்து பார்க்கறதுக்கு அமைக்கப்பட்டு இருந்தாலும் கூட பிரேயர்கள் நடக்கப்பட்டு வருகிறது. இந்த பிரேயர் நடக்கப்படுற இடத்துக்கு நாங்கள் போக முடியாது என்றால் நாங்கள் உடலெல்லாம் சுத்தம் பண்ணி தான் அதுக்குள்ளே போகணுமா. அதோட பெண்கள் அதுக்குள்ளே அனுமதி இல்லை. பெண்களும் ஆண்களும் தனித்தனியாகத்தான் ப்ரேயர் பண்ணுறது. எல்லா கோயில்கள்லையும் பெண்கள் போய் ப்ரேயர் பண்ணுறதுக்கான வசதி இல்லை. சில இடங்களில் பெண்களும் ஆண்களும் தனித்தனியாகவும், சில இடங்களில் ஆண்களுக்கு பின் பெண்கள் இருந்து ப்ரேயர் பண்ணக்கூடிய மாதிரியும் அமைக்கப்பட்டிருக்குது. கைடு வந்து ஃப்ரீயாக தான் எங்களுக்கு விட்டவ. என்ட்ரன்ஸ் வந்து 8 டினார், கிட்டத்தட்ட ஒரு 2-3 யூரோக்குள்ள நாங்கள் அந்த இடத்த பார்த்தோம். அரை மணி நேரத்துக்குள்ள அந்த இடத்த சுற்றி பார்க்கலாம். ஃப்ரீ கைடோட. கைடு இல்லாட்டி உள்ளுக்கு எந்த விவரம் இல்லாமல் நாங்கள் போய் பார்க்க வேண்டி வந்திருக்கோம். நல்ல வேளை கைடை தந்தபடியாக நாங்கள் அந்த விவரங்களோட ஒவ்வொரு விடயங்களோடையும் நாங்கள் பார்த்தோம். அதோட அந்த மதம் சார்ந்த விடயங்களையும் நிறைய சொல்லி தந்தார். இஸ்லாம் மதத்துடைய விவரங்களையும் அவர் கொடுத்திருந்தார். இந்த மதங்களில் இருக்கிற கட்டுப்பாடுகள், கோட்பாடுகள் எல்லாத்தையும் விளக்கி